வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்டர் கேரியருக்கான ட்ரேட் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அதாவது சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ், எஸ்எஸ்பி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸில் வரும். இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே ட்ரேட்ஸ்மேனுக்கான ரெக்ரூட்மெண்ட் தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தனியாக தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து நிறைய ட்ரேட் இருக்கும். குக்கு, வாட்டர் கேரியர், பார்பர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், அந்த மாதிரி நிறைய ட்ரேட் வந்து இருக்கும். அந்த ஒவ்வொரு ட்ரேட்லையுமே நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னா அதில் எக்ஸாமும் இருக்கும். எக்ஸாமில் கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ ட்ரேட் டெஸ்ட் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் அந்த ட்ரேட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கேரியருக்கான ட்ரேட் டெஸ்ட். இதில் வந்து ட்ரேட் டெஸ்ட் எப்படி இருக்கும், நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் உங்களால் செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நான் சொன்ன இந்த எல்லா ஃபோர்ஸஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் வந்து மோரார்லெஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் இந்த வீடியோவில் நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் செலக்ட் ஆக முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வாட்டர் கேரியர் பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு சில ட்ரேட் பற்றின வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். ட்ரேட் டெஸ்ட் அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கான லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குக்குக்கான ட்ரேட் டெஸ்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ குக்கில் செலக்ட் ஆன நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் அவங்களுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் இதில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்பர், ஸ்வீப்பருக்கான ட்ரேட் டெஸ்ட் டீட்டெயில்ஸுமே இந்த பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இது பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கேரியருக்கு தான். ஸோ வாட்டர் கேரியருக்கும் குக்குக்கும் ஒரே மாதிரி தான் ஜாப் நேச்சர் இருக்கும். ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வாட்டர் கேரியருக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் குக்குக்கான ட்ரேட் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ குக் லெவலுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக போனீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் செலக்ட் ஆக முடியும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருங்க. இப்போ வாட்டர் கேரியருக்காக பார்க்குறீங்கன்னா நான் குக்குக்கு என்ன சொல்லியிருக்கிறேனோ இந்த 3 வீடியோ இருக்குது. இந்த 3 வீடியோவுமே நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஓகே, இப்போ வாட்டர் கேரியர்னா என்ன? வாட்டர் கேரியர்னா அந்த பேரை வச்சு ஒரு சிலர் வந்து வெறுமனே தண்ணி மட்டும் நம்ம எடுத்து வைக்கணும் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ வாட்டர் கேரியர்னா குக்கோட ஒரு அசிஸ்டன்ட். அதாவது இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் எதுவும் கல்யாணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இல்லைன்னா ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வச்சுருந்தீங்கன்னா சமையல்காரர் வந்தாருன்னா அவர் கூட கண்டிப்பாக 2-3 அசிஸ்டன்ட் வருவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய குக்கோட அசிஸ்டண்ட் தான் வந்து வாட்டர் கேரியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த சமையல்காரரோட அசிஸ்டண்ட் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த ஒர்க்கெல்லாம் இவங்க இதில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, காய்கறி எல்லாம் வந்து கட் பண்ணி கொடுக்கறது, கிளீன் பண்ணி கொடுக்கறது, தண்ணி எடுத்து வைக்கிறது, அந்த ஏரியாவை கிளீன் பண்ணி வைக்கிறது, அந்த பாத்திரங்களை வந்து கழுவி வைக்கிறது, அந்த மாதிரி குக்குக்கு என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய போஸ்ட் தான் வாட்டர் கேரியர் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு சில நேரம் ஒரு சில யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா குக்கோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். அதாவது அந்த இடத்துல வந்து 4 பேர் குக்கு இருக்கணும் அப்படிங்கக்கூடிய இடத்துல 2 பேர் தான் இருப்பாங்க. அப்போ குக்குக்கான வேலையும் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க சமையலும் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு நீங்க இதுல ஸ்கில்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை ஈஸியா செலக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அசிஸ்டன்ட் டு குக் அப்படிங்கிறது தான் இந்த போஸ்டோட ஜாப் நேச்சர். ஓகே, குக்குக்கு அசிஸ்டண்டா இருக்கணும். நீங்க குக்குக்கான வேலையும் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அசிஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கிற நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். காய்கறிகள் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி கொடுக்கறது, கட் பண்ணி கொடுக்கறது, கட் பண்ணுறதும் கரெக்டாக கட் பண்ண தெரியணும். ஏன்னா தானோன்னு கட் பண்ணக்கூடாது. ஓகே, கரெக்டான ஷேப்பில் உங்களால் கட் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையுமே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ கேரட் கொடுக்குறாங்க இல்லைன்னா வெள்ளரிக்காய் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கண்டிப்பாக மினிமம் உங்களுக்கு வந்து சப்பாத்தியாவது போட தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ரொட்டி அப்படின்னா நம்ம ஊரில் நார்மலாக பொரோட்டாவை சொல்லுவோம். ஆனால் அங்கே வந்து சப்பாத்தி, இந்த ஃபுல்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா, அதை தான் ரொட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சப்பாத்தி வந்து கரெக்டாக போட தெரிஞ்சிருக்கணும், கரெக்டான ஷேப்பில் போட தெரிஞ்சிருக்கணும். அதை தான் வந்து மெயினாக செக் பண்ணுவாங்க. ஸோ ட்ரேட் டெஸ்ட்டில் உங்களை ப்ராக்டிக்கலாக பண்ண சொல்கிறது அப்படின்னா நான் இப்போ சொன்னது தான், வெஜிடபிள் கட் பண்ண சொல்கிறது. அதுக்கப்புறம் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சப்பாத்தி வந்து செய்ய சொல்லுவாங்க. ஸோ சப்பாத்தி செய்கிறதுமே வந்து கரெக்டான ஷேப்பில் வந்து நீங்கள் செய்யணும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெறுமனே ஒரு சில இடத்துல வந்து மாவு மட்டும் கொடுப்பாங்க, மாவும் தண்ணியும் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்களே தான் மாவு பிசைஞ்சு கரெக்டான அந்த ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு அதுக்கப்புறம் கரெக்டான ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. ஓகே, ஷேப்னா ரவுண்ட் ஷேப்பில் வரணும்.
அது வந்து கண்டமேனிக்கு இருக்கக்கூடாது. ஓகே, ஒரு சில இடத்துல வந்து அவங்களே மாவு பிசைஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து டைம் கம்மியா இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா மாவு பிசைஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு நீங்க கரெக்டான ஷேப்ல ரொட்டி பண்றீங்களா அப்படிங்கறத மட்டும் கூட பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து இப்போ உங்களுக்கு மாவும் தண்ணியும் மட்டும் கொடுக்குறாங்கன்னா நீங்க எடுத்த உடனே எல்லா மாவையும் போட்டு டைரக்டா வந்து பிசைஞ்சீங்க அப்படின்னா, ஒருவேளை தண்ணி அதிகமாயிருச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா மாவு அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆயிரும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அவங்க கொடுக்குற மாவுல கொஞ்சோண்டு மிச்சம் வச்சுட்டு மிச்சத்தை மட்டும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தண்ணி ஊற்றி பிசைறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தண்ணி அதிகமாச்சுன்னா நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாவே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். நீங்க திரும்ப போய் அவங்க கிட்ட மாவு கேட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்டா மாறிடும். ஓகே, ஸோ இதுதான் மேக்சிமம் பண்ண சொல்றது. இது அதுக்கப்புறம் வெஜிடபிள் கட் பண்றது, இதை மட்டும் நீங்க நல்லா பண்ணாலே போதுமானது. கண்டிப்பா அடுத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, எல்லா ட்ரேட் டெஸ்ட்லயுமே வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாவும் பண்ண சொல்லுவாங்க, கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஒரு சில இடத்துல ப்ராக்டிக்கலாவே பண்ண சொல்லாமலே வெறுமனே கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டு கூட பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்ஸாம் ரைஃபிள்ல நிறைய வாட்டி அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ப்ராக்டிக்கலா எதுவுமே பண்ண சொல்லியிருக்க மாட்டாங்க, கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டுட்டு கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாலே பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ட்ரேடுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, வெஜிடபிளோட நேம்ஸ் கேட்பாங்க. இப்போ ஒரு டேபிள்ல வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் மசாலா அந்த மாதிரி நிறைய ஐட்டம் ஒரு 10-15 ஐட்டம் வச்சுட்டு இதோட நேம் எல்லாம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டா நீங்க நேம் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்சா கூட போதுமானது. இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டுலையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க போற ஃபோர்ஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அவங்க ஹிந்தி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு காய்கறி இருக்குதுன்னா அதோட நேம் வந்து ஹிந்தி நேம் தான் வந்து சொல்லுவாங்களே தவிர இங்கிலீஷ்ல சொல்றது ரொம்ப ரேர். பட் இருந்தாலும் நீங்க ரெண்டுலையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நீங்க இப்ப எனக்கு இது இங்கிலீஷ்ல கூட நான் தெரிஞ்சுக்குவேன், ஹிந்தில எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு பாருங்க. ஓகே, கூகுள் டிரான்ஸ்லேட்னு ஒரு தனியாவே ஒரு ஆப் இருக்குது பிளே ஸ்டோர்ல, அதை டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ டொமாட்டோ அப்படிங்கிற மாதிரி போட்டீங்கன்னா அதுக்கு ஹிந்தில என்ன நேமோ அது வந்துடும். ஓகே, அதை நீங்க அப்படியே பிளே பண்ணி கூட பார்க்கலாம், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோவும் அதுல வரும். ஸோ அப்படி நீங்க கேட்டுக்கிட்டு அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வெஜிடபிள்ஸோட நேம், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் அதாவது மசாலாவோட நேம்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இது அதாவது நிறைய மசாலா வச்சிருக்காங்கன்னா இதுதானா அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பருப்பு வகைகளுடைய பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். மாவு கம்மியா தான் இருக்குது, அதுல என்னென்ன மாவு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரிசி மாவை கொடுக்குறாங்க அப்படின்னா அது நீங்க மைதா மாவுன்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி மாவு என்னென்ன கொடுக்குறாங்களோ அதோட நேம் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் டிஷ் வந்து பண்றதுக்கு நீ எப்படி பண்ணுவேன்னு சொல்லி உங்களை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ண சொல்லலாம். பண்ணி காட்ட வேண்டாம், எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ண சொல்லலாம். அதை பண்றதுக்கு முன்னால என்ன பண்ணணும், இப்போ காய்கறிகள் எல்லாம் கிளீனா ஃபுல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸை நீங்க வாயாலேயே சொன்னா போதுமானது, பண்ணி காட்ட கூட வேண்டாம். அந்த சொல்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, அந்த பர்டிகுலர் டிஷ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஓரளவு உங்களுக்கு வந்து சமையல் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தெரிஞ்சிருந்தா இதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல இப்போ ரொட்டி பண்ண சொல்லலாட்டா கூட எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி இப்போ ஆம்லேட் பண்ண சொல்லலாம், ஒரு சில இடத்துல ரொட்டிக்கு பதிலாக ஆம்லேட் கூட பண்ண சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல. அதுவும் கரெக்டான ஷேப்ல பண்ணீங்க அப்படின்னா நல்லது. ஓகே, நான்வெஜ் பண்ண தெரியும் அப்படின்னா கண்டிப்பா பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். இந்த மசாலா இதுல வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். ஓகே, ஸோ இதுல வந்து ரொம்ப டஃபாலாம் இருக்காது. உங்களுக்கு ஓரளவு அந்த குக்கிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுல நீங்க ஈஸியாவே வந்து குவாலிஃபை ஆயிடலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேற என்ன ட்ரேட் டெஸ்ட்டுக்கான டீடைல்ஸ் தேவை அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.